to Spark in the Dark. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். There are 9 in number. வாங்க பார்க்கலாம். Demonstrative, interrogative, possessive, proper, quantitative, compound, comparative, descriptive and last numeral. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் உள்ள நவுனுக்கோ இல்லை ப்ரனவுனுக்கோ அந்த சென்டென்ஸில் உள்ள ஸ்பீக்கருக்கோ இல்லைனா ரைட்டருக்கோ உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ லைக் திஸ் ஹேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஹேட்டை பிடிச்சிருக்கு. எந்த ஹேட்டை பிடிச்சிருக்கு? கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த அப்படின்றதுக்கு திஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது எந்த நவுனை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? அந்த வார்த்தை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சிங்குலருக்கு திஸ்ஸு தேட்டுனும் ப்ளூரலுக்கு தீஸ் தோஸ் அப்படின்ற வேர்ட்ஸையும் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவோம். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சராக ஒரு நவுன் வந்தது அப்படின்னா அதான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், விச் மூவி டு யூ வாண்ட் டு see? எந்த மூவி பார்க்குறதுக்கு உனக்கு ஆசை? அப்போ அந்த எந்த மூவி அப்படின்றதுக்கு கண்டிப்பாக அது ஒரு நவுன் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஒரு நவுனை கொஸ்டின் கேட்டு வரவழைச்சோம் அப்படின்னா அதுதான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு நவுன் அல்லது ப்ரனவுனுடைய ஓனர்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் இயர்ரிங்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அப்போ அந்த இயர்ரிங்ஸ் யாருடையது அப்படின்னா உன்னுடையது. அப்போ அங்கே யுவர் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸை மென்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், மை, யுவர், ஹிஸ், ஹெர், இட்ஸ், அவர், தேர், ஹூஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்றது டெரிவ்டு ஃப்ரம் அ ப்ராப்பர் நவுன். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கோடைய ஆரிஜினை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஜாப்பனீஸ், கனடியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ லைக் ஜாப்பனீஸ் மூவிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் ஆஃப் அ நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மெனி டாய்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ மெனி அப்படின்றது அந்த டாய்ஸினுடைய குவான்டிட்டியை நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூ, சம், மெனி, நோன், ஹோல், கம்ப்ளீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ரெண்டு வேர்ட்ஸ் வந்து யுனைட் ஆகி ஒரு நவுனையோ ப்ரனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரகு இஸ் அ ஆப்சன்ட் மைண்டட் மேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஆப்சண்ட் அப்படின்றதும் மைண்டட் அப்படின்றதும் யுனைட் ஆகி ஒரு பர்சனை பற்றின ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னும் போது இந்த மாதிரி வருது தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நவுன் இருக்கும்போது அந்த ரெண்டு நவுனுக்கும் இடையில் நடக்கிற கம்பேரிசனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அந்த வேர்டு தான் என்ன அப்படின்னு சொன்னால் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். மை ஹேட் இஸ் பிகர் தேன் யோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல பிகர் அப்படின்றது வந்துட்டு ஒரு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவாக வருது. டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த நவுனுடைய என்டையர் குவாலிட்டியை பற்றியுமே அழகாக டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சைஸாக இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், மூடாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்மெல்லு, சவுண்டு, ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துருக்கும். அதை தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் இண்டிகேட் த நம்பர், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதாவது குவான்டிடேட்டிவ் இதுவும் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அதை தான் நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது வந்து டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ், இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். டெஃபினைட் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறத வந்துட்டு டெஃபினைட் சொல்லுவோம். விச் மீன்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்கிறது. இதே இது இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு நம்மளால் தெரியாது. பட் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது சம், ஃபியூ, மெனி, ஆல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். These are all the types of adjectives. So if you have any doubt, comment it. Thank you.